அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் இந்த வாரத்தின் முதலாவது நாளின் காலை பொழுதை காண்பதற்கு எங்களை தெரிந்து கொண்ட தயவிற்காய் உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை இருந்து உம்முடைய நல்ல நாமத்திற்கு நாங்கள் சாட்சிகளாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கிருபையின் கரம் எங்களை எழுப்பி இந்த நாளின் ஆசீர்வாதத்தை முழுமையாக காண்பதற்கு கிருபை செய்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அதிகாலையில் தேவனை துதிக்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த வாரத்தின் முதலாவது நாள் ஞாயிற்றுக்கிழமையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைய தினத்தில் சத்துரு எப்படிப்பட்டவன், பிசாசு எப்படிப்பட்டவன் என்பதை பற்றி வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று சொல்லுகிறார். உண்மையில் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய பலத்தை நாம் பெற முடியுமா அல்லது பெற்றிருக்கிறோமா? பெற முடியும். ஆனால் நம்முடைய சொந்த பலத்தினால் பெற முடியாது. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிசாசின் எதிர்ப்பின் சக்தியை முறியடிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு பலத்தை கொடுப்பார். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று. இன்றைக்கு அந்த பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்கே நான் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான பிள்ளைகளே, இதில் சற்று நமக்கு என்ன முடக்கமான ஒரு செய்தி காணப்படுகிறது என்றால், பிசாசு யார் என்பதை பொதுவாக வேதம் சொல்லுவது என்ன என்பதை இன்றைக்கு அநேகர் அறிந்து கொள்வது இல்லை. பொதுவாக நாம் பேச்சில் கூட பிசாசே என்று திட்ட ஆரம்பிக்கிறோம். அப்படி என்றால் உனக்கு பிசாசு பிடிச்சிருக்கா அப்படின்னு கூட திட்ட ஆரம்பிப்போம். அப்படி என்றால் பிசாசு என்றால் என்ன? அது யார் அந்த பிசாசு என்பதை சற்று யோசித்து பார்த்தால், ஆண்டவர் அவனை குறித்து சொல்லும்போது, அவன் காப்பாற்றுகிறதற்காய் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். அவன் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகன். அக்னிமயமான கற்களுக்கு நடுவே உலாவக்கூடியவன். அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல் அவனிடத்தில் அநியாயம் கண்டுபிடிக்கப்படும் வரைக்கும் அவன் சகலத்திலும் தன் வழிகளில் குறையற்று காணப்பட்டான். அவன் தேவனுடைய தோட்டமாக ஏதேனில் இருந்தவன். நவ ரத்தினங்களால் ஜோடிக்கப்பட்டவன். அவன் மேளதாளங்களுக்கு மத்தியிலே வாசம் பண்ணக்கூடியவன். மேலும் அவன் தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் காப்பாற்றுகிறதற்காக இருந்த கேருப் அவன் கீழே தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பருவத்திலிருந்து அவனை ஆண்டவர் ஆகாதவன் என்று கீழே தள்ளிவிட்டார். அக்னிமயமான கற்களுக்கு நடுவே இருந்த அவனை ஆண்டவர் அங்கிருந்து கீழே தள்ளிவிட்டார். அவன் மிகவும் அழகுள்ளவன். அழகுள்ளவர்களுக்கு எல்லாமே மேட்டுமை சிந்தை இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உலக தோற்றத்தில், உடல் தோற்றத்தில் மற்றவர்கள் ஈர்க்கும் வண்ணமாக தன்னுடைய சரீரம் அமைந்திருந்தால் அது அவர்களுக்கு கர்வமாக
தோன்றும், மேட்டிமை இருதயங்களில் தோன்றும். அதைப்போல அவன் மேட்டிமை கொண்டான். அந்த மேட்டிமை கொண்ட அவனை ஆண்டவர் தரையிலே தள்ளி போட்டார். இங்கு ஆண்டவரை அவன் சற்று, அதாவது தன்னுடைய மேன்மையை காட்டிலும் ஆண்டவருடைய மேன்மையை காட்டிலும் தான் மேன்மை அடைய வேண்டும் என்று அவன் நினைத்தான். இத்தனைக்கும் அவன் தேவனுடைய பர்வதத்தில் இருந்தவன், ஆண்டவருடைய குடும்பத்திலே தேவ தூதர்களுக்கு மத்தியிலே வாசம் பண்ணக்கூடிய ஒரு மனிதன், ஞானத்தில் மிகவும் மிகுந்த சிந்தையுள்ளவன். மேலும் அவனை குறித்து வேதம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவர் சொல்லுகிறார், இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன் இருதயத்தை நீ தேவனுடைய இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ தேவன் அல்ல, நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல என்று எசேக்கியேல் 28:2 சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் இந்த வானத்தில் இருந்தவன் அவன் தன்னுடைய இருதயத்தின் மேட்டுமையினாலே தன்னை தேவனைப் போல் ஆக வேண்டும் என்று நினைத்த அந்த சிந்தை அவனுக்கு இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவன் அல்ல என்று சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார் என்றால், அவனும் நம்மை போல சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனிதர். வேதம் சொல்லுகிறது எசேக்கியேல் 28:15 நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னிடத்தில் அநியாயம் கண்டுபிடிக்கப்படும் மட்டும். எப்பொழுது அவன் சிருஷ்டிக்கப்பட்டானோ, எப்படி ஆதாமையும் நம்மையும் ஆண்டவர் சிருஷ்டித்தாரோ அதை போல அவனையும் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவேதான் மனிதனால் மனித ரூபம் எடுத்து யாரெல்லாம் உண்டாக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தின் மேன்மை சற்று அகந்தையை கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. மேலும் அவர் சொல்லுகிறார், நீ தானியேலை பார்க்கிலும் ஞானவான், ரகசியமானது ஒன்று உனக்கு மறைபொருள் அல்ல என்று சொல்லுகிறார். தானியேலை காட்டிலும் அவன் ஞானவான் என்று சொல்லுகிறார், ஞானத்தில் சிறந்தவன். ரகசியமானது ஒன்று உம்முடைய பார்வைக்கு மறைந்திருக்கவில்லை. நீ உன் ஞானத்தினாலும் உன் பித்தி பிசகினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலையில் சேர்த்து கொண்டாய். உன் வியாபாரத்தின் மிகுதினால் மகா ஞானத்தினாலும் மகா பொருளை பெருக பண்ணினாய். உன் இருதயங்களின் செல்வாக்கில் மேட்டுமையாயிற்று. இது மனிதர்களுக்கு உண்டான குணத்தை இங்கு சொல்லுகிறார். அங்கு தேவதூதர்களுக்கு உண்டான குணத்தை ஆண்டவர் அங்கு அவனுக்கு வர்ணனை செய்கிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். பிசாசுக்கு இவ்வளவு குணங்கள் இருக்கிறது. அவன் சிருஷ்டிக்கப்பட்டதற்கு பின்பு அவனை தேவன் எப்படி தன்னுடைய பர்வதத்திலே வைத்திருந்தார், தன்னோடு கூட வைத்திருந்தார் என்பதை இங்கு ஆண்டவர் விவரித்து காண்பிக்கிறார். அவன் ஞானத்தில் நிறைந்தவன். ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுத்து 40 நாள் ஆவியானவரால் வனாந்தரத்திலே அங்கு சோதிக்கப்படும் போது அங்கு ஆண்டவரோடு அவன் போராடி பார்க்கிறான். கல்லுகளை அப்பமாக்கும் என்று சொல்லுகிறான், தாழ கொதியும் என்று சொல்லுகிறான், என்னை பணிந்துகொள் என்று சொல்லுகிறான். ஆனால் ஆண்டவர் அவனை அப்பாலே போ சாத்தானே என்று பதிலடி கொடுக்கிறார். ஆண்டவரையே சோதித்து பார்த்த அவனுக்கு நம்மை சோதித்து பார்ப்பதில் கடினமாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. ஒரு லேசாக ஒரு சிறு காரியத்தில் அவன் நம்மை சோதித்து நம்மை வென்று விடுவான். ஆண்டவர் தேவத்தன்மையில் இருந்தார், பரிசுத்த ஆவியான அவருக்குள் இருந்தார். இன்றைக்கு நாம் தேவனை சார்ந்திருக்கிற தன்மையில் இருக்கிறோமா? அப்படி இருந்தால் நாமும் அவனை ஜெயம் கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை அப்படி அல்லவே. நாம் கேட்டாண்ட வாள் மாதிரி, மதில் மேல் பூனை என்கின்ற அந்த பழமொழிக்கு இணங்க நம்முடைய விசுவாசம் காணப்படுகிறது. இப்பக்கமா அப்பக்கமா, எந்த பக்கம் போய்
நாம் சாய்வோம் என்று யோசித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பிசாசினுடைய வல்லமைகளை எதிர்த்து நிற்பதற்கு வேதாகமம் என்னும் பட்டயத்தை ஆவியின் ஒத்தாசையோடு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிசாசும் எடுத்துக்கொள்கிறான். அவன் சொல்லுகிறான், வேதாகமத்தில் எழுதியிருக்கிறதே 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 என்று 3 முறை சொல்லுகிறான். அப்படி என்றால் வேதம் வாசித்திருக்கிறான் என்றுதானே அர்த்தம். வேதத்தை நன்கு அவன் படித்திருக்கிறான் என்றுதானே அர்த்தம். ஆனால் இன்றைக்கு நாம் அந்த படிப்பிற்கு ஒத்து தேவனோடு இருக்கிற ஞானத்தில் நாம் வளர்ந்து பிசாசு நம்மை சோதிக்கும் போது நம்முடைய அந்த விசுவாசம் பிசாசை வெல்ல முடிகிறதா? அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். இந்த கல்லுகளை அப்பமாக்கும் என்று சொல்லுகிறான். கீழே குதியும், உன் தூதர்கள் உன்னை இடராதபடி தங்களுடைய கரங்களில் ஏந்துவார்கள் என்று சொல்லி இருக்கிறதே என்று சொல்லுகிறான். இதோ தாழ குதியும் என்று சொல்லுகிறான். என்னை பணிந்துகொள், இதோ உலகத்தில் உள்ள சகலத்தையும் நான் ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரம் எனக்கு உண்டு, இவைகள் எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறதே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி அவனை வென்றார். இன்றைக்கு நாம் வேதத்தை கற்று அறிந்திருக்கிறோம். ஆனாலும் அவனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய பலத்தை பெற்றிருக்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். அன்பானவர்களே, இந்த பிசாசின் குணலட்சணங்கள் ஏன் நாம் அறிய வேண்டுமென்றால், அவன் நம்மை காட்டிலும் எவ்வளவு சாதுரியமானவன் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். நாம் வெறுமனே ஆண்டவரே, சில மக்கள் சொல்வது போல பிசாசை இவனை விட்டு ஓடிப்போய் என்று சொன்னால் ஓடிப்போய் விடுமா? யோசித்து பார்ப்போம். அதற்கான ஆவியானுடைய வல்லமை நமக்கு வேண்டும். அந்த வல்லமையை நாம் பிரகடனமாக கொண்டு அவனுக்குள் நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டால் அந்த ஆவியின் வல்லமையினாலே நாம் வெற்றி சிறக்க முடியும் என்கின்ற தைரியம் நமக்கு வேண்டும். அந்த தைரியம் இருந்தால் மட்டுமே நாம் அவனை ஜெயிக்க முடியும். எனவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஒரு குறும் செய்தியாக பிசாசினுடைய வல்லமைகளை குறித்து நாம் படித்தோம். ஒருவேளை இவைகள் எல்லாம் நமக்கு எந்த அளவு ஆசைகளோடு நாம் வாழ்ந்தாலும் தேவ கிருபை, தேவ பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல் நமக்கு இல்லை என்றால் நாம் ஒன்றும் இல்லை, நாம் வெறும் குப்பைதான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமையை பரிசுத்த ஆவியானவர்னாலே நாம் பெற முடியுமே தவிர நம்முடைய சொந்த பலத்தில், நம்முடைய அதிகாரத்தை கொண்டு, நம்முடைய பேச்சை கொண்டு, நம்முடைய கடிந்து கொள்ளுதலை கொண்டு நாம் ஆணையிட்டால் அது நடக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டாம். அதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் பணிவை பெற்றிருக்க வேண்டும், அடக்கத்தை பெற்றிருக்க வேண்டும், நல்ல ஒழுக்க நெறிகளை கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். அவர் நமக்கு ஓகே என்று சொன்னால் பின்பு நாம் ஜெயம் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக மாற்றப்படுவோம். அவர் கை விரித்து விட்டால் நாம் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த பலத்தை தேவ சமூகத்தில் நாம் எதிர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்று நாம் எப்பொழுதும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக நம்மை தேவன் வார்க்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து நல்ல ஈவுகளினாலே நாங்கள் உம்மோடு
ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆவியானவர் உம்மோடு போராடின உம்முடைய குடும்பத்தில் ஒருவனாக இருந்த பிசாசு இப்பொழுது எங்களோடு போராடுவதற்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்திருப்பதை நீர் அனுப்பியிருப்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆனாலும் அவன் எங்களை ஆட்கொள்ளாதபடி இம்மட்டும் காத்து வழி நடத்துகிறீர். இந்த நாளிலும் ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகள் அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்று பிசாசோடு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிற வல்லமையுள்ள பிள்ளைகளாக, எப்படி கோலியாத்தை தானியேல் எப்படி ஒரு கூழாங்கல்லை கொண்டு வென்றாரோ அதை போல சிங்கக்கபியில் தானியேல் எப்படி அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அவர் தன்னை உயர்த்தினாரோ, அனனியா மிசாவல் அசிரியா என்கின்ற அந்த வாலிபர்கள் எப்படி நெருப்பிலிருந்து காக்கப்பட்டார்களோ அதே வல்லமையை எங்களுக்கு தந்து, கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்களும் எந்தவித இக்கட்டில் அகப்பட்டாலும் அந்த இக்கட்டிலிருந்து நாங்கள் தப்பித்துக்கொள்வதற்கான பலத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும். நீர் எங்களுக்கு தராவிட்டால் இந்த உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாத ஆண்டவரே. ஏனென்றால் உம்மை அல்லாமல் எங்களுக்கு வேறு தேவர்கள் இல்லை. உம்மையே நம்பி ஜீவிக்கிறோம். கர்த்தரே தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி இருக்கிறீர். உம்மை நாங்கள் தெய்வமாக கொண்டு வாழ்கிறோம். எங்களை நீர் பாக்கியம் உள்ளவர்களாக மாற்றும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட நம்மோடு தேவ கிருபை இருந்து நம்மை வல்லமையுள்ள பிள்ளைகளாக வழி நடத்துவாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.